உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். நவீன நாகரிக வாழ்க்கையிலே இரவு காலத்திலே பணி செய்வது, நீண்ட நேரம் கணினியிலே அமர்ந்து பணி செய்வது, அதிக தூரம் பயணிப்பது, உஷ்ணமான பொருட்களை உணவாக அடிக்கடி எடுத்துக்கொள்ளுவது, நிறைய நேரங்களிலே புலால் உணவு உண்பது, இப்படிப்பட்ட பல காரணங்களினாலே உடல் உஷ்ணம் அடைவது இயற்கை. உடல் உஷ்ணம் அடையும் போது கண்களிலே எரிச்சல், உடல் மெலிந்து போகின்ற நிலை, நாக்கு உலர்ந்து போகின்ற நிலை, இவையெல்லாம் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை ஒரு அற்புதமான மருந்தாகி உடலினுடைய வெப்பத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக உள் மருந்தாகவும் பயன் தருகிறது, புறமருந்தாகவும் பயன் தருகிறது. தோல் சீவிய சோற்று கற்றாழை சாறு எடுத்து காலையில் 2 தேக்கரண்டி, மாலை 2 தேக்கரண்டி என்று மோரோடோ அல்லது நீரோடோ கலந்து பருகி வருவது மற்றும் இந்த சாற்றை உடல் முழுவதும் ஒரு 10-15 நிமிடங்கள் தடவி வைத்திருந்து குளித்து விடுவது. இப்படி குளிப்பதனாலே மேலே இருக்கின்ற தோலுக்கு உஷ்ணத்தை குறைத்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும், இந்த கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சுருக்கங்களை போக்கி தோலை மென்மைப்படுத்தக்கூடியதாகவும் விளங்கும். உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே உள் உறுப்புகளுடைய உஷ்ணத்தை குறைத்து உடலினுடைய வெப்பத்தை சமமாக வைத்துக்கொள்ள உதவும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஹெமராய்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒரு நோய், மலக்குடலிலே இருந்து புண்கள் ஏற்பட்டு அதன் மூலம் இரத்த கசிவு ஏற்படுவது அல்லது மலம் கெட்டியாக இருந்து கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே மலச்சிக்கலாக இருந்து மலம் கெட்டியாக கடினமாக வெளிவருகின்ற பொழுது மலக்குடலை கிழித்து கொண்டு பச்சை இரத்தம் வெளியேறுவது. இப்படி 2 வகையிலே, ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லுகின்ற வகையிலேயும் சரி, கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லுகின்ற வகையிலேயும் சரி, குருதி வடிகின்ற நிலையை போக்குவதற்கு த பிட்டர் மெலான் என்று சொல்லுகின்ற பாகல் சாறு ஒரு அற்புதமான மருந்தாகிறது. பாகற்காய் சாறு எடுத்து ஒரு 1/2 ounce அளவுக்கு அல்லது 3 தேக்கரண்டி அளவுக்கு அன்றாடம் காலையிலே மோரோடு கலந்து பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த கசிவுக்கு காரணமாக இருக்கின்ற புண்களை ஆற்ற வல்லதாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பாகல் சாறு பெற்றிருக்கிறது. அதுவும் அல்லாமல் அதில் இருக்கின்ற அதிகப்படியான நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்கி பல நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது என்பதனாலே கசப்பாக இருந்தாலும் பாகல் ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, முழுமுதற் கடவுள் விநாயகன் என்று சொல்லுகின்ற நிலையிலே நமக்கு கண் முன்னாடி வருவது வெள்ளெருக்கன் என்பதை நாம் உணர்வோம். கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று இதற்கு தாவர பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே. ஜில்லேடு செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர்.
அர்க்கா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. வெள்ளெருக்கு என்று தமிழிலே நாம் சொல்லுகின்றோம். இது பால் உள்ள ஒரு மூலிகையாக விளங்குகிறது. இது எலி விஷம், நாய்க்கடி, பூனைக்கடி, தேள்கடி, இப்படி சில் விஷங்கள் என்று சொல்லுவார்கள். விஷக்கடிகள் கடித்த போது இதனுடைய பாலை அந்த கடி விஷத்தின் மேலே வைக்கின்ற பொழுது இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ முறிப்பு செய்கிறது. அது மட்டுமல்லாமல் வலி வீக்கத்தை, குறிப்பாக த மஸ்குலர் கிராம்ப் என்று சொல்லுகின்ற வகையிலே தசை பிடிப்பு ஏற்பட்டாலும் சரி, அடிபட்டு கை கால்களிலே வீக்கம் கண்டாலும் சரி, அந்த வீக்கத்தின் மேலே இந்த எருக்கம் பாலை தடவி வைப்பதனாலே நம் முன்னோர்கள் வீக்கத்திலே இருந்து விடிவு பெற்றார்கள், வலியிலே இருந்து அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது என்பதை நாம் அறிவோம். இந்த எருக்கம் இலைகளை விளக்கெண்ணெயிலே வதக்கி மேல்பற்றாக போடுவதனாலே மூட்டு வலி, குறிப்பாக இந்த கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதம், ரொமட்டாய்ட் ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டு ஜுரம், இதனாலே ஏற்படுகின்ற வலி, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய சாறு ஒரு சில துளிகள் தேனோடு கலந்து கொடுக்கின்ற பொழுது உள்ளுக்கு நாம் தருவதனாலே மலச்சிக்கலை போக்குகின்ற ஒரு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை போக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. இப்படி இந்த எருக்கு பல்வேறு வகையிலே நமக்கு பயன் தருவது மட்டுமல்லாமல் இதனுடைய பூக்களை எடுத்து ஒரு பூவோடு 5 மிளகு சேர்த்து அன்றாடம் காலை மாலை என்று 2 வேளை உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே இந்த ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற நிலையிலே இருந்து இது நமக்கு விடுதலை தரக்கூடிய எளிய பாதுகாப்பான மருந்தாக விளங்கும். இந்த லங் கன்ஜெஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே நுரையீரலிலே சளி சேர்ந்து அதிகமான இருமல், மூச்சு விட சிரமம், இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு வெள்ளெருக்கன் பூ எடுத்து 5 மிளகு சேர்த்து இனிப்பு தேவைப்பட்டால் இனிப்பு சேர்த்து சாப்பிடுவதனாலே இந்த ஆஸ்துமாவிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த பூக்கள் ஒரு அற்புதமான மேற்பூச்சு மருந்தாகவும் விளங்குகிறது. இதை எண்ணெயிலே இட்டு காய்ச்சி மேலே தடவுவதனாலே தேமல், சொறி, சிரங்கு இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இது காய்களை கொண்டு தன்னை விருத்தி செய்யக்கூடியதாக விளங்குகிறது. முற்றிய காய்கள் வெடித்து அதன் உட்புறமாக பஞ்சு போன்ற இவை பறந்து பல இடங்களிலே தானாக வந்து விருத்தி செய்து கொண்டு நமக்கு மருந்தாக உதவுகின்ற ஒரு மூலிகை. இந்த வெள்ளருக்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வெள்ளெருக்கம் செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, வெள்ளெருக்கம் செடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம வெள்ளெருக்கம் பூக்களை பயன்படுத்தி சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று, சளி, இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைக்கான ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளெருக்கம் பூக்கள், மிளகு, லவங்கம், தேன். நம்ம ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண வெள்ளெருக்கம் பூக்கள் 1 அல்லது 2 பூக்கள் எடுத்தோம்னா போதுமானதாக இருக்கும். அதோட 5 மிளகு, 1 லவங்கம், 5 மிளகு 1 லவங்கம் இதை நம்ம தட்டி போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு மற்றும் லவங்கம் இவற்றை சேர்த்துக்கலாம். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெகுலராக வெள்ளெருக்கம் பூக்கள் கிடைக்குதுன்னா நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளெருக்கம் பூக்களை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அதோட லவங்கம் மற்றும் மிளகு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு மாத்திரைகளை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாத்திரையும் பார்த்தோம்னா நமக்கு காய்ந்த பிறகு ஒரு மிளகளவு வந்தால் போதும். இந்த மாத்திரைகள் தினம் ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு வரும்பொழுதும்
நமக்கு சுவாச கோளாறுகள் இருந்ததுன்னா அது சரியாகும். இந்த காம்புகளை நீக்கிட்டு பூக்கள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் காலை மாலைன்னு இரு வேளையும் நம்ம 60 ml அளவுக்கு தேனோட சேர்த்து எடுத்துட்டு வரும்பொழுது தொடர்ந்து ஏற்படக்கூடிய தும்மல், இருமல் போன்ற பிரச்சனைகள் சரியாக, சுவாச பாதையில ஏற்படக்கூடிய அழற்சி, இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். வெள்ளரிக்கம் செடியோட இலைகளை உடைச்சோம்னா அதுல இருந்து பால் வரும். அந்த பாலை நம்ம கால் ஆணிக்கான மருந்தா பயன்படுத்தலாம். கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஆணிக்கால்னால ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே போல நமக்கு முள்ளு ஏதாவது குத்திக்கிட்டாலோ, ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது நமக்கு குத்திக்கிட்டாலோ காலில் இந்த பாலை அப்ளை பண்ணிட்டு, அந்த குத்தின இடத்துல இந்த பால் அப்ளை பண்ணிட்டு எருக்கஞ்ச இலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வெண்மை நிறமா அப்படி பவுடர் போல இருக்கும், எந்த இடத்துல நமக்கு முள்ளு குத்தி இருக்கோ அந்த இடத்துல இப்படி வச்சு தேய்ச்சோம்னா சீக்கிரமா அந்த முள்ளு வெளியில வந்துடும், செப்டிக் ஆகாம இருக்கும் நமக்கு. அதே போல வெள்ளரிக்கஞ்செடியோட வேரை நம்ம தோல் நோய்களுக்கான மருந்தா பயன்படுத்தினா, வெள்ளரிக்கஞ்செடியோட வேர் எடுத்து காய வச்சுட்டு அதை எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும். அந்த சாம்பலை நல்லா சலிச்சுட்டு அதோட விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தோல் நோய்களுக்கு, சொறி, கரப்பான் போன்ற தோல் நோய்களுக்கும், சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களுக்கும் நம்ம மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தழும்புகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். தோல் நோயினால ஏற்படக்கூடிய நமைச்சல் சரியாகும், எரிச்சல் சரியாகும், அந்த செதில்கள் உதிர்வதும் கம்மியாகும். இந்த மருந்து தயாராயிடுச்சு. நமக்கு கால்வலி அதிகமா இருக்கும் பொழுது வெள்ளரிக்கம் இலைகளை எடுத்து நீர்ல இட்டு கொதிக்க வச்சிடணும். அந்த நீரோட நம்ம மஞ்சள் மற்றும் கல்லுப்பு இவை இரண்டும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு காலை கொஞ்ச நேரம் நம்ம அதுல முக்கி வச்சிருக்கலாம். அல்லது அந்த தண்ணியை கொண்டு நம்ம ஒற்றடம் கொடுத்துட்டு வரும் பொழுது கால்வலி சரியாகும். இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்கம் பூக்கள், லவங்கம், மிளகு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இரு வேளையும் 60 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும் பொழுது சுவாச பாதையில ஏற்படக்கூடிய தொற்று, அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாவும், சளி, இருமல், மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் செயல்படும். அன்பான நேயர்களே, இந்த வெள்ளெருக்குக்கு எலி விஷம், குட்டம், வலி, வாயு, வீக்கம், மந்தம், மலபந்தம் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதாவது சூளை நோயை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, எலி கடித்த விஷத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. குட்டநோய் என்று சொல்லுகின்ற, குஷ்டம் என்று சொன்னால் குறை நோய் என்று சொல்லுவார்கள், ஏதேனும் தோலிலே ஏற்படுகின்ற தொல்லைகள், அல்லது லெப்ரசி என்று சொல்லுகின்ற தொழுநோய், இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. வாதம் என்று சொல்லுகின்ற வாயுவை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மந்தம் என்று சொல்லுகின்ற மந்த நிலை, அதாவது சோர்வு நிலையை போக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. மலபந்தம் என்று சொல்லுகின்ற கான்ஸ்டிபேஷன், அதையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி எலி விஷத்திலே இருந்து மலபந்தம் வரையிலே, மலச்சிக்கல் வரையிலே போக்கக்கூடிய இந்த வெள்ளெருக்கு அதனுடைய பூவோடு மிளகு சேர்க்கின்ற நிலையிலே ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டலுக்கு மருந்தாகிறது. சாதாரணமாக 12 வயது குழந்தைகளுக்கு மேலாக தாராளமாக நாம் பயமின்றி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. இதனுடைய இலைகள் த அக்கிலஸ் டெண்டனிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற குதிக்கால் வலி, இந்த குதிக்கால் வலி என்று சொல்லுகின்ற பொழுது மிக கொடுமை வாய்ந்த ஒரு வலியாக அது விளங்கும். குறிப்பாக இரவு நேரத்திலே தூங்கி எழுந்த உடனே காலையிலே சில அடி தூரம் கூட எடுத்து வைக்க முடியாமல் வலி தரக்கூடியது இந்த அக்கிலஸ் டெண்டனிட்டிஸ் என்று சொல்லுகின்ற குதிக்கால் வலி. அப்படி குதிக்கால் வலி வந்தவர்கள் இந்த எருக்கிளையை விளக்கெண்ணெயில் வதக்கியோ அல்லது ஒரு செங்கல்லை சூடுபடுத்தி அதன் மேலே இந்த எருக்கிளையை ஒன்றன் பின் ஒன்றாக சில அடுக்குகள் வைத்து அதன் மேலே காலை சிறிது நேரம் வைப்பதனாலே இந்த குதிக்கால் வலி என்பது பறந்து போகும். இதனுடைய பாலை மேலே தடவுவதனாலே விஷமுறிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. அன்பான நேயர்களே, சாதாரணமாக சாலை ஓரங்களிலே
நாம் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளெருக்கு எவ்வளவு உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.